வெல்கம் டு Giyana மீடியா. நோனி பழத்தோட நன்மைகளையும் நோனி ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நோனி பழத்தை நுணா பழம், இந்தியன் மல்பெரி பழம்னு கூட சொல்லுவாங்க. நோனி ஜூஸ் சாப்பிட்றதுனால கல்லீரல் சுத்தமாகும். சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நோனி ஜூஸ் சாப்பிட்டா சர்க்கரையோட அளவு குறையும். பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் அதையும் குறைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. இதில் பொட்டாசியம், கால்சியம் சத்துக்கள் இருக்குது. விட்டமின் ஏ, சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. 8 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைகளுக்கு தான் நோனி ஜூஸ் கொடுக்கணும். இது எங்கள் வீட்டில் உள்ள நோனி மரம். விதை போட்டு தான் வளர்ந்தது, செடியெல்லாம் வாங்கி வைக்கல. இது பொதுவாக 1 வருஷத்துலேயே காய் காய்ச்சிரும். இந்த மரத்துலேருந்து பறித்த 2 பழத்தை வச்சு தான் ஜூஸ் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜூஸ் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். நல்ல பழுத்த 2 நோனி பழம், பாதி அளவு எலுமிச்சம்பழம், சின்ன அளவு இஞ்சி துண்டு, வெள்ளைக்கட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழத்தையும் இஞ்சியையும் தனித்தனியாக ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பழத்துக்கு ஒரு பெரிய அளவு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பழத்தை கட் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிறலாம். இதோட லெமன் ஜூஸ், ஜிஞ்சர் ஜூஸ், வெள்ளைக்கட்டி 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி வச்சு மூடிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா வெள்ளைக்கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சிருக்கு. வடிகட்டியை வச்சு ஜூஸை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நோனி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது முடிஞ்ச வரைக்கும் நம்ம காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நோனி ஜூஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி 8 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைகளுக்கு மட்டுமே நீங்கள் நோனி ஜூஸ் கொடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோட சேனலில் உள்ள எல்லா வீடியோவையும் விசிட் பண்ணி பாருங்கள். குக்கிங் வீடியோஸ், கிராஃப்ட் வீடியோஸ், ஹெல்த் டிப்ஸ் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.